இன்னைக்கு இங்கே வா. இன்னைக்கு கிளைமேட் தான் நண்பா சும்மா அட்டகாசமாக இருக்கு. என்ன ஒன்று, யாருக்கிட்டையும் வேலைக்கு போக வேண்டாம். நம்மகிட்ட சொந்தமாக ஒரு தொழில் இருக்கு. ஒரு மணி நேரத்தில் 1000 ரூபா வாங்குதோம்னா அதில் 500 ரூபா டீசல் போயிடும். அருமையாக படுத்து கிடக்கு. திருடி தின்னா ருசி அதிகம் தெரியாதா உனக்கு? ஓகே நம்ம எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு மழை பெஞ்சு வெறிச்சனால காலையிலேயும் நல்லா அழகாக இருக்குது வெளியே பார்க்கறதுக்கு. ஒரு பையன் வெயிட்டிங்கில் இருப்பான். என்னுடைய நண்பர் இந்த உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா, சேட்டை பண்ணுறான் கொஞ்சம், அதனால தான் உள்ளே போட்டு போட்டி போட்டிருக்கு. நீ சேட்டை பண்ணதல்லா? சேட்டை பண்ணாமல் இருந்தால் கீழெல்லாம் போயிட்டு வரலாம்லா. ஆளையும் மண்டையும் பாரு. மீசை பார்த்தீங்களா அவனுக்கு? இங்கே வா, மேலே வா, மேலே வா, இங்கே வா, இங்கே வா, இங்கே பாரு, இங்கே பாரு, ஃபோனு பாரு. இரு மீசையை க்ளீன் பண்ணுவோம். இங்கே பாருடே, பார்த்தீங்களா கெடா மீசை. மீசக்கார நண்பா உனக்கு ரோசம் அதிகண்டா. இவன் இப்படி படுத்தாலே இப்படி சொரிய சொல்லுவான். சொரிஞ்சு விட்டா அவன் மாட்டி கிடப்பான் நண்பா. இவனை வாங்கி 1 வருஷம் ஆச்சு நண்பா. நண்பா இன்னைக்கு கிளைமேட் தான் நண்பா சும்மா அட்டகாசமாக இருக்கு. பார்த்தீங்கன்னா எங்கள் தென்காசி மாவட்டத்தில் மழை, கனமழை சொல்லியிருக்காங்க. அப்பப்போ பெய்யுது, அப்பப்போ போகுது. பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அந்த அங்கே போய் அடிக்கணும். அந்த கிணத்துல அங்கே ஒரு வெள்ளை கலரில் ஒரு இதாக அங்கே போய் அடிக்கணும். ஓடி இந்த வழி போய் அப்படியே சுற்றி அங்கே போகணும். போகலாம். இனிமேலாம் அந்த ஃபீல்டெல்லாம் முதல்ல இருந்து இருக்கிறவங்களால மட்டும்தான் ஓரளவு சமாளிக்க முடியும். புதுசாக வந்தாலுமே நண்பா ஒரு பெரிய முதல் போட்டு வண்டி வாங்கினோம்னா அதெல்லாம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். புதுசாக ஃப்ரெஷ்ஷாக அந்த ஃபீல்டுக்கு வரவங்க யாருமே வராதிங்க. அதாவது என்ன சொல்ல, இதெல்லாம் ரொம்பலாம் மிச்சம் கிடையாது நண்பா. என்ன ஒன்று, யாருக்கிட்டையும் வேலைக்கு போக வேண்டாம். நம்மகிட்ட சொந்தமாக ஒரு தொழில் இருக்குது. அதாவது முதல்ல இருந்து இருக்கிறவங்க ரொம்பலாம் மிச்சம் இருக்கா. ஒரு நாள் ஃபுல்லாக ஓடனாலே ஒரு 2000 ரூபா 3000 ரூபா தான் மிச்சம் இருக்கும். அதுலேயும் ஏதாவது பொருள் பேசுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவுமே இருக்காது. அதாவது உழைப்பு வந்து இந்த பில்லை ரொம்ப அதிகம் நண்பா. வெளியேருந்து பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக தெரியும், என்னடா வண்டி தானே ஓட்டுறாங்க, 1 மணி நேரத்துக்கு 1000 ரூபா மேலே சார்ஜ் பண்ணுவாங்களே அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. 1 மணி நேரத்தில் 1000 ரூபா வாங்குதோம்னா அதில் 500 ரூபா டீசல் போயிடும். டிரைவர் போட்டால் டிரைவர் சம்பளம், சாப்பாட்டு செலவு, அப்படி இப்படின்னு போட்டு கழிச்சு பார்த்தா 1 மணி நேரத்துக்கு 300 ரூபா 400 ரூபா கூட நிற்காது நண்பா. ஒரு 10 லட்ச ரூபா முதல் போட்டு வண்டி வாங்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு வட்டி கட்டி கஷ்டப்படுறவங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு 300 ரூபா 400 ரூபா நிற்கும். ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு 1000 ரூபா வாங்குவாங்களே அப்படின்னு தெரியும். அந்த பில்லாம் ரொம்ப கஷ்டம்ப்பா. என்ன பார்த்துட்ருக்கோம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கும். 12 வருஷமாக இருக்கிறனால நமக்கு வண்டி ரெகுலராக ஓடிக்கிட்டே இருக்கும். புதுசாக வந்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் முதலீட்டில் ஒரு 2 லட்சம் 3 லட்சத்துக்கு ஒரு வண்டி பார்த்து வாங்கி ரெடி காசாக ஓட்டுங்க. அதாவது லோன் எதுவும் போடாமல் சொந்தமாக குறைஞ்ச அமௌண்ட்டுக்கு சொந்தமாக வாங்கி
வேலை வந்தாலும் பார்த்து பார்த்து கற்றுக்கோங்க நண்பா. கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நல்ல வண்டியாக வாங்கிக்கலாம். இந்த வண்டி நம்ம இப்போ தான் வாங்கினோம். இது பார்த்தீங்கன்னா வண்டி ரேட்டு வந்து 320. அந்த புது வண்டியை கம்பெனியில் விட்டுட்டு ஏன் அவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து வண்டி வாங்கி பெயிண்டெல்லாம் உரியுது, வண்டி வேறு சரியில்லை, அதனால் வண்டியை கொண்டு விட்டாச்சு நண்பா. விட்டுட்டு இப்போ இந்த வண்டி எட்டு வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஆயில் பிரேக்கு 475 தான். 475 மஹிந்திரா ஆயில் பிரேக்கு. ஆனால் சாதா ஸ்டேரிங் தான். சாதா ஸ்டேரிங் அப்பா வந்து பவர் ஸ்டேரிங்கை விரும்ப மாட்டார். எனக்குமே அதான் சாதா ஸ்டேரிங் தான் ரொம்ப நல்லது. தொழியை பொறுத்தளவு சாதா ஸ்டேரிங்கே நமக்கு போதுமானது தான். க்ரீஸ் மட்டும் ப்ராப்பராக அடித்தா போதும். அடிச்சிட்டா தொழியை பொறுத்தளவு அந்த பவர் ஸ்டேரிங்கன்னா அடிக்கடி பம்பு வேலை வரும், திடீர்னு அந்த ஓஸ் கட் ஆயிரும், இந்த வயலு ஃபுல்லாக ஆயில் ஆயிரும்பா. திடீர்னு நடுவைக்கு அடிச்சுக்கிட்டு இருப்போம், நடுவைக்கு அடித்து கொடுக்கும்போது ஓஸ் கட்டு பிடிங்கிரும். அந்த டைம் நம்ம போய் வாங்கிட்டு வந்து மாட்டி அதை ஆள் நமக்காண்டி காத்துட்டு நிற்பாங்க. அதெல்லாம் ரொம்ப சிரமமாயிரும். அதனாலே சாதா ஸ்டேரிங்கே தொழில் அடிக்கிற அளவுக்கு பொறுத்தளவு எனக்கு வந்து போதும். எங்களோட கருத்து அது. உங்களோட கருத்து என்னங்க சொல்லுங்கள். நல்ல வண்டி வந்தால் வாங்கிக்கிறோம் நண்பா. வாங்கி ஒரு 2 வருஷம் அடிப்போம், அப்புறம் கொடுத்துருவோம். அதாவது 4 தொழி ஓட்டுவோம். ஒரு வருஷத்துக்கு 2 தொழி ஓடும். ஓட்டிட்டு கொடுத்துருவோம். அப்படி தான் இப்போ இந்த வண்டியை வாங்கிட்டு வந்திருக்கோம். புது வண்டி இடையில வாங்கியாச்சு நண்பா. வாங்கி அது ரொம்ப அனுபவப்பட்டாச்சு. புது வண்டி பக்கம் யாரும் போயிடாதீங்க, தயவு செய்து சொல்கிறேன். புது வண்டியே வேண்டாம் நண்பா. சரி, மழை ரொம்ப பெய்யுது நண்பா. நான் அடுத்து கண்டினியூ பண்ணேன். ஃபோன் நினைக்குது. அருமையாக படுத்து கிடக்கு. பிடிங்கி திங்கலாம் தெரிஞ்சாலும் தான். சரி, இருந்தாலும் வேண்டாம், நம்ம வேலையை பார்த்து போவோம். திருடி தின்னா நல்லா அழகாக ருசியாக தான் இருக்கும். இருந்தாலும் வேண்டாம். திருடி தின்னா ருசி அதிகம் தெரியாதா உனக்கு, பொண்ணை பெத்த வேலை பார்த்தா கோயிலே கெட்டு வண்டியாத்தா. அந்த மாதிரி நல்லாதான் இருக்கும். போகலாம். வாழைப்பழம் கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். சாயந்தரமா பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. பழுத்து கிடக்கா தாரு, வாழைத்தாறு பழுத்து கிடக்கிறத நான் இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப நாளில் இப்போ தான் பார்க்க நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துருக்கீங்களா வாழைத்தாறு பழுத்து கிடக்கிறத? எல்லாம் கடையிலே காயாக பிடிங்கிட்டு வந்து பழுக்க வச்சுருந்தாங்க. மரத்திலே பழுத்த தாரை நான் இப்போ தான் பார்க்கேன். விதைங்க விதைங்க. முன்னாடி ஒரு சாக்கு இருக்கு, தூக்குறதுக்கு வந்திருக்காங்க. அவங்க வீட்டையா நாற்று விதைக்காரு. சொம்பநாத்து சுரக்காத்து மச்சான்.
ஐயா சைக்கிள் நிக்கி போயிருமா, இங்கிட்டு ஏறி போவோம். இங்கிட்டு வாழை வந்துருச்சு.